As per the given circuit, the value of current through the battery will be dash ampere கொடுத்துருக்காங்க. The given circuitல வந்து value of current through the battery என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து diode D1, diode D2, diode D3. If these three diodes are ideal diodes அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா உங்களுக்கு with respect to battery, this is forward bias, this is reverse bias, this is forward bias. நைட் டைமில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் டைமில் இருக்குது, ஆனால் இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது, ரிவர்ஸ் பயாஸ். ஸோ திஸ் diode இஸ் உங்களுக்கு இன்எஃபெக்டிவ் மாதிரி, பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு diode, that is when an ideal diode in forward bias works as a straight line, that is it works if forward bias, it is forward bias. A diode in reverse bias works as an open circuit, that is flows zero current through it. இப்போ இந்த 6 ohm resistance பார்த்தீங்களா, அது ஓகேவா. அதே மாதிரி இந்த 6 ohm resistance இதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த 10 ohm, இந்த 6 ohm, இந்த இது வந்து ஃபார்வர்ட் பேஸில் வருது, இது ஃபார்வர்ட் பேஸில் வருது. அப்போ இது சிம்பிளிஃபைட் சர்க்யூட் நம்ம ட்ரா பண்ணணும். அந்த சிம்பிள் சர்க்யூட் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா. இட் இஸ் 10 volt பேட்டரி இங்கே இருக்குது, இந்த 6 ohm வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரினா உங்களுக்கு இந்த 10 ohm வந்து இங்கே இருக்குது. 10 ohm 6 ohm இது ரெண்டு என்னது சீரீஸு, இந்த 6 10 அந்த சீரீஸு. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு தனியாக காட்டியிருக்கோம். ஓகே, அந்த 6ம் 10ம் சேர்ந்து உங்களுக்கு 16 ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த 6ம் 10ம் சேர்ந்து 16 ஆயிருக்கு. சரியா, ஏன்னா இது ரெண்டு சீரீஸு. அதுக்கப்புறம் இந்த 2 அப்படிங்க வச்சுருக்கோம். இப்போது 16 பேரலுங்கிறதால, ஏன்னா இந்த போர்ட் திங்ஸ் ஆர் கனெக்டட் டு தட், அப்போ என்னது அந்த வந்து பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதான் வந்து போத் ரீசஸ் அண்ட் பேரலுங்கிறத காட்டுது நமக்கு. இது வந்து என்னது இந்த செக்ஷன் சீரீஸில் வந்துடும் 2 ohm. இப்போ இந்த எண்டு என்னது 10 voltோட அந்த உங்களுக்கு அந்த இந்த 10 இந்த 16 volt 60 ohm உள்ள பேரல் காம்பினேஷனும் இந்த 2 ohm வந்து பேட்டரியோட அப்படி கனெக்ட் ஆகிருக்கு. சரி, அப்போ 2 ரேசஸ் இன் பேரல் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னது 16 × 16 / 16 + 16. எப்பொழுதுமே ரெண்டுமே ஈக்குவல் அட் பேரல்னா உங்களுக்கு அதில் பாதி வந்துடும். அப்போ 8 ohm வரும். அது எப்படி காட்டுறோம் இங்கே, ஓகேவா. அப்போ இங்கே என்னது உங்களுக்கு 256 / 32. அப்போது என்னது 8 times வரும். 8 is 16, 8 is 24, பேலன்ஸ் வந்து 24 256 வரும். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து 8 ohm. இந்த 8 ohm 2 ohm எனக்கு பேரல் தட் இஸ் சீரீஸில் இருக்குது. அப்போ இந்த சீரீஸுங்கும் போது ரெண்டு ஆடர் அப். ஸோ 10 வந்துடும், 10 ohm. இப்போ 10 ohm இந்த செல்லு 10 voltங்கும்போது V is equal to IR. நம்ம கரண்ட் தான் தேவைப்படுது. அப்போ கரண்ட் I is equal to V/R. Vங்கிறது என்னது உங்களுக்கு 10, ரெசிஸ்டன்ஸ் நெட்டேஜ் வந்து 10 ohm வந்துச்சு. 10 அடிச்சோன்னா உங்களுக்கு 1 ampere. ஸோ I is equal to 1 ampere, which is nothing but value of current through the battery 1 ampere. ஸோ இயர் என்னது 1 வரும். ஸோ I equal to 1 ampere தான் உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.